ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தட்டோட வந்து கிளீன் பண்றதுக்காண்டி கிளீன் பண்ணிட்டு டேம் ப்ரூஃப் அடிக்க வந்திருக்கோம் தட்டோட்டில். இது வந்து பாத்திரோட கம்பி பொருசு. இந்த கம்பி பொருசு வச்சு இந்த தட்டோடு வந்து ரொம்ப நாள் மழை பெஞ்சு இந்த பாத்திரம் சொல்லிட்டு கருப்பா வந்து செட் ஆயிருக்கு. அதை நம்ம தேய்ச்சி எடுப்போம். அந்த கம்பி பொருசு வச்சு அந்த தேய்ச்சி எடுக்க போகிறோம். இது வந்து பாத்திரோட கம்பி பொருசு. வேறு பார்த்தீங்களா, இது தேய்ச்சிட்டா போதும். நல்லா அழுத்தி தேய்ங்க, கையை கீழே இடையில விட்டுறாங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா போயிடுச்சா. அவ்வளோதான், போயிடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிடணும். தேய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தேடி பண்ணி ஒரு கல்லாக தான் தேய்க்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் மழை பெய்யுது. அந்த பாத்திரம்லாம் அப்படியே நாள் கூட அப்படியே கட்டாகி ஆகிப்போட்டாங்க. இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இதை எடுத்து முடிச்சு இந்த தூசி இருக்கீங்களா, தூக்கிலாம் கடைசி தூக்கி அள்ளுவோம். அள்ளி முடிச்சுட்டு வாட்ரு ஓஸ் வச்சு நல்லா கிளீன் பண்ணி நல்லா சுத்தப்படுத்திட்டு தூசி இல்லாமல் டேம் ப்ரூஃப் வேஸ்டியல் டேம் ப்ரூஃப் வாங்கியிருக்கோம். நாங்கள் வாலி வைப்போம்ன்றப்ப காட்டுறோம். அந்த டேம் ப்ரூஃப் வந்து அடிக்கணும். வீட்டில் வந்து தட்டோருக்கு வந்து முதல் இதுதான் கவனிக்க வேண்டியது. இது அடிச்சிங்கன்னா வீடு வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும். சீலிங்லாம் டெம்பரேச்சர் ஆகாமல் இருக்கும். நம்ம டேம் ப்ரூஃப் ஓப்பன் அடிக்கிறப்ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஓப்பன். இந்த பாத்திரம் வளர்க்குற பர்ஸை வச்சு ஃபுல்லாக வந்து ஏரியா காட்டுங்க. ஒரு நிமிஷம் ஏரியா காட்டுங்க. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதே ஃபைனலு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏரியா பார்த்தீங்களா, பூரா ஃபைனல் பண்ணி இந்த அள்ளியாச்சு. பெயிண்ட்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அழுக்காக்கி இடத்த வந்து சுத்தப்படுத்தி நீட்டாக கொடுக்குறதே அதோட அத்தனை பெயிண்டர் தான்.